அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தமிழ் பயன் நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவுடைய சிறப்புகளை பற்றி. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், திக்ருகளில் சிறந்தது லா இலாஹ இல்லல்லா என்பதாகும், துஆக்களில் சிறந்தது இஸ்திக்ஃபாராகும் என்று கூறிய பின் முகமது என்ற ஆயத்து சூறாவில் உள்ள ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லா என்ற ஆயத்தை ஓதி காட்டினார்கள். இதனுடைய பொருளாக இருக்கிறது, நிச்சயமாக அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, அவனிடமே நீங்கள் பாவ மன்னிப்பை கோருங்கள் என்பதாக வருகிறது. கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் இந்த கலிமாவுடைய சிறப்பை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனம் பரிசுத்தமடைவதற்கு இந்த கலிமாவில் விசேஷ தன்மைகள் இருக்கிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவர் ஒருவர் லா இலாஹ இல்லல்லா என்று கூறுகிறாரோ அவர் என்னுடைய கோட்டையில் நுழைந்து விட்டார், அவருக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கிறேன். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் தஆலா சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நான் தான் வணக்கத்துக்குரியவன், நானே தான் அல்லாஹ், என்னையே நீங்கள் வணங்குங்கள். எவர் லா இலாஹ இல்லல்லா என்று கூறுகிறாரோ அவர் என்னுடைய கோட்டைக்குள் நுழைந்து விட்டார், அவருக்கு பாதுகாப்பு நான் கொடுக்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிச்சயமாக நானே அல்லாஹ், என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, ஆகவே என்னையே வணங்குவாயாக. உங்களில் ஒருவர் மன தூய்மையுடன் லா இலாஹ இல்லல்லா என்ற சாட்சியத்தை என்னிடம் கொண்டு வந்தால் அவர் என் கோட்டைக்குள் நுழைந்து விடுகிறார். எவர் என்னுடைய கோட்டையினுள் நுழைந்து விடுகிறாரோ அவருக்கு என் வேதனையை விட்டும் பாதுகாப்பு பெற்றுவிட்டார் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டு, அவர்கள் மூலமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இது கிடைக்கப்பெற்றது, இந்த அறிவிப்பு. அதனுடைய கருத்துப்பட நாம் சொல்கிறோம். அதாவது எவர் லா இலாஹ இல்லல்லா என்று சொல்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய கோட்டைக்குள் நுழைந்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய கோட்டைக்குள்ள நுழைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்குது. அல்லாஹ் அவருக்கு முழு பாதுகாப்பு கொடுக்குறான். அல்லாஹ்வுடைய கோட்டைக்குள்ள நுழைஞ்சாச்சுன்னா அதை விட வேற என்ன இருக்கு? அதை விட பெரிய பாதுகாப்பு வேறு எதுவும் கிடையாது. அவரை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? நான் வேதனை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அந்த இது கலிமா இல்லை அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது? அவருக்கு அந்த வேதனை கிடைக்குது. அதனால நம்ம அதிகம் அல்லாஹ்வுடைய அந்த கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அதிகம் நாம என்ன செய்யணும்? ஓதிக்கிட்டு இருக்கணும். ஒரு ஹதீஸில் இந்த கருத்துப்பட வருகிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூற மறுக்கும் வம்பர்களையே அல்லாஹ் தஆலா வேதனை செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல அவங்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வேதனை அவங்களுக்கு வருது என்பதாக சொல்லப்படுகிறது. மற்றொரு ஹதீஸின் கருத்தாக இருக்குது, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஓதிக்கொண்டு தீனை விட துனியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ, தீனு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு, ஆனா தீனை விட துனியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன செய்யறான்? நீ உன்னுடைய வாக்கில் உண்மையாளனாக இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். தீனை விட முக்கியத்துவம் கொடுக்கும்போது நீ உன்னுடைய வாக்கில் உண்மையாளனாக இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே சமயம் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதிட்டு தீனுக்கு முக்கியத்துவம் அவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலாவுடைய கோபத்தை தடுக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதிட்டு இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா துனியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, தீனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. துனியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கோபம் அவர் மேல விழாது. அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் அவரை அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் தஆலா காப்பாத்துறான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுனால அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம துனியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நீ உன்னுடைய வாக்குல உண்மையாளனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்புறம் நம்ம வாக்குல உண்மையாளனாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? துனியாவை விட தீனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால தீனை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கோப பார்வையிலிருந்து நாம தப்பிச்சுக்கலாம். ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளதாவது, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் விழுங்கிய போது அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருந்து கொண்டு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இந்த துஆவை ஓதிக்கொண்டிருந்தார்கள். இதற்கு பொருள், வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, நீ தூயவன், நிச்சயமாக நான் அநியாயம் இழைத்தவர்களில் ஒருவராக இருக்கிறேன் என்பதாக நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை ஓதிக்கொண்டிருந்தார்கள். இந்த துஆவை ஓத அவர்கள் அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் தஆலா அவரை காப்பாற்றினார்.
யார் ஒருவர் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறாரோ அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த கலிமாவை ஓதி அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டால் அந்த எல்லா விதமான துவாவும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாகவும் சொல்லப்படுகிறது. கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் இந்த துவாவை அடிக்கடி ஓதிக்கொள்ள வேண்டும். ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவையும் பாவ மன்னிப்பையும் பற்றி பிடித்து அவற்றை அதிகமாக செய்து வாருங்கள். ஏனெனில் இப்லீஸ் ஆகிறவன் நான் பாவங்களை கொண்டு இந்த மனிதர்களை நாசப்படுத்தினேன். அவர்கள் லா இலாஹா இல்லல்லாவை கொண்டும் பாவ மன்னிப்பை தேடுவதை கொண்டும் என்னை நாசப்படுத்தி விட்டார்கள். இதனை பார்த்த நான் அவர்களை மனோ இச்சைகளை கொண்டு நாசப்படுத்தினேன். அவர்கள் தாங்கள் நேர்வழியில் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அவன் கூறுகிறான். இந்த மனிதர்களை மனோ இச்சைகளை கொண்டு நாசப்படுத்தி அழித்து விடுகிறேன் என்று சைத்தான் கூறுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது நாம என்ன விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, லா இலாஹா இல்லல்லாவையும் பாவ மன்னிப்பையும் நம்ம அதிகமாக செஞ்சு வந்தோம் அப்படின்னு சொன்னா சைத்தானை நாசமாக்கிடலாம், சைத்தானை அழிச்சிடலாம். நாம அது செய்யல அப்படின்னு சொன்னா சைத்தான் மனிதனை அழிக்கிறான். சைத்தான் மனிதனை அழிப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் அதிகம் இந்த லா இலாஹா இல்லல்லாவையும் பாவ மன்னிப்பையும் இஸ்திக்பாரையும் அதிகம் செஞ்சு வர அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. கண்ணியமிக்க பெரியவர்களே, சோதர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளை வேறொரு பயன் சந்திப்போம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த